أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய மாதங்களை விட ரமலான் மாதத்தில் அளவுக்கு அதிகமான இபாதத்துகளிலே ஈடுபடுவார்கள். ரமலானில் முந்திய 20 நாட்களை விட பிந்தி உள்ள 10 நாட்களில் இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்துவார்கள் இபாதத்தில். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறக்கூடிய இந்த வாசகம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 ஆரம்பத்தில் தன்னுடைய கீழாடையை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள். சரி, இறுக்கமாக கட்டிக்கொண்டு என்ன செய்வார்கள்? வணக்க வழிபாடுகளை கொண்டு, இபாதத்துகளை கொண்டு இரவை உயிர்ப்பிப்பார்கள் என்பதை ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். குர்ஆன் இறக்கப்பட்டதற்காகத்தான் இந்த மாதத்தில் நோன்பு நோக்கிறோம். நோன்பு நோற்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றோம். யா அல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு கலாமுல்லாவை நீ எங்களுக்கு வழங்கி இருக்கிறாய், இது யாருக்கும் இந்த உலகத்தில் கிடையாது. அவ்வளவு அழகான வரிகள், அவ்வளவு அழகான தத்துவங்கள், அவ்வளவு அழகான இலக்கண இலக்கிய நடையில் அல்லாஹு தஆலா பேசியிருக்கின்றான். அதன்படி ஒருவர் வாழ்ந்தால் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடையக்கூடிய அடிப்படையில் அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கின்றான். இந்த குர்ஆன் இறக்கியதற்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் நாம் இந்த ரமலானிலே நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கின்றோம். இப்போது இதை இப்படியே இந்த கடைசி 10ற்கும் நாம் சொல்லலாம். கடைசி 10 என்பது ஒரு உடல். கடைசி 10 என்பது ஒரு உடல். ஏற்கனவே ஒரு ரூஹ் இதற்குள் இருக்கின்றது, அது குர்ஆன். இப்போது அடுத்த ரூஹையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்துகின்றார்கள். அது லைலத்துல் கத்ர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்கள் ஏன் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள்? இஅ்திகாஃபிற்காக. எத்தனை வேலைகள் நபி அவர்களுக்கு, எவ்வளவு பிஸி ஷெட்யூல் நபி அவர்களுக்கு. அல்லாஹுக்காக இந்த நாட்களை, இந்த தினங்களை, இந்த இரவுகளை ஒதுக்கியே ஆக வேண்டும் என்று இந்த 10 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கான மிக முக்கிய காரணம் என்ன? அந்த 10 நாட்களில் ஒரு இரவை ரப்புல் ஆலமீன் இப்படி வைத்திருக்கின்றான். நம்முடைய தக்தீர்கள் அதில் எழுதப்படுகின்றது, நம்முடைய கலா கதர் அதில் நிர்ணயிக்கப்படுகின்றது. அந்த இரவில் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்தான் என்று குர்ஆன் பேசி காட்டுகின்றது. தக்தீர் எழுதப்படக்கூடிய நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த 10 நாட்களுடைய உயிர் லைலத்துல் கத்ர் எப்படியேனும் இந்த லைலத்துல் கத்ரை அடைந்து விட வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 10 நாட்களை எவ்வளவு பிஸியான ஷெட்யூலாக இருந்தாலும் ஒட்டுமொத்தத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இது அல்லாஹுக்கானது, முழுக்க முழுக்க அல்லாஹுக்கானது. இந்த நாட்கள், இந்த நிமிடங்கள், இந்த நேரங்கள், இதனுடைய இரவுகள், பகல்கள், மாலை பொழுதுகள், காலை பொழுதுகள் ஒட்டுமொத்தமும் என் ரப்புக்கானது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுக்கியதற்கான காரணம் லைலத்துல் கத்ர் மிஸ் ஆகிவிடக் கூடாது. அந்த இரவை நாம் எக்காரணத்தை கொண்டும் தவறவிட்டு விடக்கூடாது என்பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து நமக்கெல்லாம் மிக அழகான ஒரு வழிகாட்டுதலை தந்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த 10 நாட்களில் நாம் செய்ய வேண்டிய, நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய, நாம் இப்போது ஷெட்யூல் போட வேண்டிய மிக முக்கியமான 6 அமல்களிலே நான் சுருக்கி காட்டுகின்றேன். 6 அமல்கள். இதில் இன்ஷா அல்லாஹ் ஒட்டுமொத்தமும் வந்துவிடும். 6 அமல்கள். இதில் முதலாவது அமல், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, லைலத்துல் கத்ரை நாங்கள் அடைந்தால் என்ன செய்வது? லைலத்துல் கத்ரை நாங்கள் அடைந்தால் என்ன செய்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நன்மைகளுக்கும் முன்னதாக, எல்லா அமல்களுக்கும் முன்னதாக நம்பர் 1 அமலாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள்.
லைலத்துல் கத்ரை நீங்கள் அடைந்தால் செய்ய வேண்டியது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடுவது. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நிச்சயமாக நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புபவன், எனவே நீ என்னை மன்னிப்பாயாக. இந்த வாக்கியத்தை மொழிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதல்ல நோக்கம். இந்த வாக்கியத்தின்படி வாழ்வது, இந்த வாக்கியத்தின்படி நடப்பது, இந்த வாக்கியத்தின் அடிப்படையில் தன்னை செதுக்கிக் கொள்வது, இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய மன்னிப்பை என்ன செய்தால் ரப்பு நமக்கு மன்னிப்பை வழங்குவானோ அதற்கான முயற்சியில் முழுவதுமாக ஈடுபடுவது, முழுவதுமாக அந்த கோதாவில் இறங்கி விடுவது. யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு, என்னால் இயன்றவரை நான் எதையாவது செய்து உன்னிடத்தில் மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்காக உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். நாளை மறுமை நாளையில் நீ என்னை குற்றம் பிடித்து விட்டால் தாங்குவதற்கான சக்தியில் இல்லை. நான் இந்த இம்மையிலும் மறுமையிலும் அதற்கான இடத்தில் நான் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை சென்று சந்தித்தார்கள். அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டவராக இருந்தார். நபி அவர்கள் சென்று சந்திக்கும் போதெல்லாம் அவருடைய நோய் அதிகமாகி 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 எலும்பும் தோலுமாக மாறுவதை நபி அவர்கள் கண்டார்கள். போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், தோழரே, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் என்ன துஆ கேட்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர்களை பார்த்து புரிந்து கொண்டு அந்த சஹாபி கூறினார் ரலியல்லாஹு அன்ஹு, யா அல்லாஹ், மறுமையில் நீ என்னை தண்டித்து விடாதே, மறுமையில் ஏதேனும் எனக்கு தண்டனை இருந்தால் அதையெல்லாம் எனக்கு நீ உலகத்தில் கொடுத்து விடு என்று நான் துஆ செய்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கூறினார்கள், பா, என்ன காரியம் பண்றீங்க நீங்க, என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க? இம்மையில் அல்லாஹ்வினுடைய தண்டனையை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஆற்றல் உங்களுக்கு வந்து விட்டதா? நீங்கள் இப்படி அல்லவா அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். இம்மையிலும் நீ எங்களுக்கு நன்மையை கொடு, மறுமையிலும் நீ எங்களுக்கு நன்மையை கொடு, நரக நெருப்பிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து விடு என்றல்லவா நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். இப்படி யாராவது துஆ கேட்பாங்களா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுத்து வந்ததை நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மன்னிப்பை இப்போது நான் விலாவரியாக விளக்குகின்றேன். நன்கு உன்னிப்பாக கவனியுங்கள். முதல் விஷயம், அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவது. அல்லாஹ்விடத்தில் யார் மன்னிப்பை பெறுவதற்கு துடிக்கிறாரோ அவர் பெருமை இல்லாதவர் என்று பொருள். அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்கள். நமக்கு நிறைய விஷயங்கள் பாவமாகவே தெரிவதில்லை, ஆனால் ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் நம்முடைய பாவம் என்னவென்று. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலாவே குர்ஆனில் பேசுகின்றான், உங்களுடைய முன்பின் பாவங்களை நான் மன்னித்து விட்டேன். பின்பு அல்லாஹ்வே சொல்கின்றான், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுங்கள். ஏன் ஏன் உங்களுக்கு தெரியாது எது பாவம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வெளிப்படையாக பெரும் பாவம் செய்தால் மட்டும்தான் பாவம். பின்பு பாவம் என்ற ஹதீஸில் இன்ன பாவம் இன்ன பாவம் நீங்கள் மனதில் என்னென்ன எண்ணினீர்கள் என்று யாருக்கு தெரியும்? ரப்புக்கு தெரியுமே. நீங்கள் ஒரு நொடி நினைத்து விட்டு கடந்து சென்று விடுவீர்கள், ஒரு நொடி நீங்கள் நினைத்து விட்டு கடந்து செல்வீர்கள். ஆனால் அல்லாஹுக்கு தெரியும் இது தவறு, இது பாவம். உங்களுடைய நினைப்பு இப்படி செயல்பட்டு இருக்க கூடாது, உங்களுடைய எண்ணத்தில் உள்ளத்தில் இப்படி ஒரு சிந்தனை வந்திருக்க கூடாது என்பதெல்லாம் ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். எனவேதான் குர்ஆன் பேசுகின்றது, வஸ்தக்ஃபிர்ஹு, நபியே நீங்கள் பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் தேடுங்கள். ஒரு அடியார் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த விரும்புவாரேயானால் அவர் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யட்டும். உலகத்தில் ஒரே ஒரு ரப் அடியார்களை கொண்டு சாட்டிஸ்பாக்சன் ஆகின்றான், அடியார்களை கொண்டு பொருந்திக் கொள்கின்றான். எந்த அடியார் அவன் சொன்ன விதத்தில் நடந்து அவனிடத்தில் தௌபா செய்து மீண்டு வருவாரோ அந்த அடியாரை ரப்புல் ஆலமீன் பொருந்திக் கொள்கின்றான். அல்லாஹ்வை திருப்திப்படுத்த நீங்கள் முயற்சி செய்யுங்கள். மன்னிப்பை பற்றி குர்ஆன் 4 விஷயங்களில் பேசுகின்றது, 4 அடிப்படை. உன்னிப்பாக இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நன்மையான காரியத்திற்கும் சில நன்மைகள் எழுதப்படுகின்றது. பொதுவாக ரமலான் அல்லாத மாதத்தில் ஒரு நன்மையான காரியத்திற்கு 10 நன்மைகள். இதே ரமலானில் செய்தால் 700 மடங்கு நன்மைகள் வழங்கப்படுகின்றது. 700 மடங்கு.
ஒரு ஃபர்லான தொழுகையை நீங்கள் சரியாக தொழுதால் 700 மடங்கு நன்மை அந்த தொழுகைக்கு. ஈமானின் அடிப்படையில், தக்வாவின் அடிப்படையில் அல்லாஹு தஆலா தாராளமானவன், எவ்வளவு வழங்குவான். ஆனால் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆர்வப்படுத்துகின்றான், ரமலானில் ஏனைய மாதத்தில் நீங்கள் செய்வதை காட்டிலும் 70 மடங்கு நன்மைகளை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். இப்ப சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ரமலானில் நாம் நோக்கக்கூடிய நோன்புக்கு எவ்வளவு நன்மை, எவ்வளவு நன்மை. நன்மைகள் என்பதை சில ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் எவரேனும் ஒரே ஒரு நோன்பை ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் வைத்தால் 70 வருடங்கள் செல்லக்கூடிய தூரத்தின் அளவிற்கு அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து அவருடைய முகத்தை திருப்பி விடுகின்றான் என்ற ஹதீஸை நாம் பார்க்கிறோம் ஒரு நோன்புக்கு. இப்படி நன்மைகளுக்காக பல ஹதீஸ்கள் கூறப்பட்டிருந்தாலும் உண்மையில் நோன்புக்கான நன்மை என்ன என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை குதுசியாக அல்லாஹ் சொன்னதாக இப்படி சொல்கின்றார்கள், நோன்பு எனக்குரியது. அல்லாஹ் பேசுகிறான், நோன்பு எனக்குரியது, சூமு லீ, எனக்குரியது, வ அன அஜ்ஸி பிஹி, அதற்கு நானே கூலி வழங்குவேன். எவ்வளவு நல்லா சொல்லல, வ அன அஜ்ஸி பிஹி என்று நீங்கள் வாசித்தால் இதற்கு நானே கூலி வழங்குவேன் என்பது பொருள். வ அன உஜ்ஸா பிஹி என்று வாசித்தால் இதற்கு நானே கூலியாக இருக்கிறேன் என்பது பொருள். ஒரு நோன்பினுடைய மதிப்பு, ஒரு நோன்பினுடைய அளவு, ஒரு நோன்பினுடைய நன்மை எவ்வளவு என்பதை ரப்புல் ஆலமீன் மறைத்து வைத்திருக்கின்றான். அதற்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கப்படும், வழங்கிக் கொள்ளலாம், வாங்கிக் கொள்ளக்கூடிய அடிப்படையில் அல்லாஹு தஆலா நம் அத்தனை நபர்களையும் அதில் ஆக்குவானாக. இது நம்பர் 1. இரண்டாவது அமல் பின்பு எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே குர்ஆன் பேசுகின்றது. சூரத்துல் கலம்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து குறைஷ் குஃபார்கள், முஷ்ரிக்கீன்கள், நீங்கள் மஜ்னூன், பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள், சூனியக்காரர் என்று கூறினார்கள், குறி சொல்பவர் என்று கூறினார்கள், இவ்வளவும் கூறினார்கள். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேன்மை குணம், ஒரு நாளும் நபி அவர்கள் திருப்பி திட்டியதில்லை. அவர்கள் இப்படி யார் தன்னை பார்த்து ஏசுபவர்களை, பேசுபவர்களை பார்த்து பொறுத்துக் கொள்வார்களோ, நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு பேசுகின்றான். எழுதுகோலின் மீதும் எழுதக்கூடியவர்கள் எழுதுவதின் மீதும் சத்தியமாக, மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன், நபியே அல்லாஹ்வினுடைய நிஅமத்தினால் நீங்கள் பைத்தியக்காரர் இல்லை. வ இன்ன லக லஅஜ்ரன் கைர மம்னூன், அவர்கள் உங்களை பார்த்து பைத்தியம் பைத்தியம் என்று சொல்லியும் உங்களுடைய உள்ளம் வலித்தும் துடிதுடித்தும் உங்களுடைய உள்ளம் சஞ்சலப்பட்டதற்கு பின்பும் நீங்கள் அவர்களை பார்த்து ஏசாமல் பேசாமல் திட்டாமல் பொறுத்து கொண்டு செல்கிறீர்களே, இதற்கான கூலி நாளை மறுமை நாளில் உங்களுக்கு இருக்கின்றது. எவ்வளவு நல்லா சொல்லல. இது இரண்டாவது பாயிண்ட். யாரேனும் நம்மை திட்டினால், நம்மை ஏசினால் நீங்கள் திரும்ப பேசாமல் இருங்கள், அல்லாஹ்விடத்திலே இதற்கான மட்டில்லாத கூலி இருக்கின்றது. அஜ்ருன் கைர மம்னூன் வ இன்னக லஅலா குலுகின் அதீம். இது சாதாரணமான குணம் அல்ல, இது சாதாரணமான குணம் அல்ல. மேன்மைக்கு மேல் மேன்மை, மேன்மைக்கு மேல் மேன்மையாக இருக்கக்கூடிய குணத்தில் கட்டுப்பட்டது இந்த குணம். யாரேனும் ஒருவர் தன்னை திட்டுகிறார், அந்த திட்டை பொறுத்து கொண்டு சகித்துக் கொண்டு அப்படியே பல்லை எச்சிலை விழுங்கிக் கொண்டு பல்லை கடித்துக் கொண்டு மென்று விழுங்கி செல்லக்கூடிய இந்த அடியாருக்கு ரப்புல் ஆலமீன் இடத்தில் மிகப்பெரிய கூலி இருக்கின்றது. இது இரண்டாவது இடம். நம்பர் 3 நாம் அறவே செய்யாத விஷயங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசுகின்றான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். எவர்கள் பொறுமையை நிறைவேற்றுவார்களோ, பொறுமையை நிறைவேற்றுவார்களோ, இந்த இடத்தில் பொறுமைசாலி நல்லா பேசல, பொறுமையை நிறைவேற்றுவார்களோ, பொறுமையினுடைய பூரணத்துவத்தை அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இவர்களுக்கு மட்டில்லாத கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. எல்லா விஷயத்திலும் பொறுமை. நபி அவர்களுக்கு குர்ஆனில் செய்யப்பட்ட பலதரப்பட்ட உபதேசங்களில் இதுவும் ஒன்று. ஃபஸ்பிர் ஃபஸ்பிர் ஃபஸ்பிர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனிதர்தான். அநியாயமாக பேசினார்கள், கேவலமாக பேசினார்கள், கீழ்த்தரமாக பேசினார்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹு தஆலா நபி அவர்களை தட்டி கொடுத்து கொண்டே இருந்தான். பொறுங்கள் பொறுங்கள் பொறுங்கள். இப்படி யார் பொறுத்து கொண்டு இருப்பார்களோ அவர்களுக்கான கூலி
இவ்வளவு என்று அல்லாஹு தஆலா 10 மடங்கு 700 மடங்கு 7000 மடங்கு இல்லை, எல்லாவற்றிற்கும் மேலாக எண்ணிக்கை இல்லை, அளவுக்கு அதிகமான கூலி. இது 3வது பாயிண்ட். பின்பு 4வது, குர்ஆனில் அல்லாஹு தஆலா இப்படி பேசுகின்றான், யாரேனும் ஒருவர் நமக்கு தீங்கு செய்து விட்டார், யாரேனும் ஒருவர் தனக்கு ஏதோ ஒரு தீங்கு இழைத்து விட்டார், ஃபமன் ஆஃபா, அவரை இவர் மன்னிக்கிறார், அவரை மன்னித்து வஅஸ்லஹ, அவரோடு நல்ல முறையில் நடந்தும் கொள்கிறார். யாருக்கு வரும் இந்த மனசு? தனக்கு தீங்கிழைத்தவரை மன்னித்து அவரோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது. ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், இவருக்கான கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இவ்வளவு நல்லா சொல்லல, மகத்தான கூலியை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். இந்த 4 விஷயத்திற்கும் அல்லாஹு தஆலா கூலியை இவ்வளவு என்று சொல்லாமல் மட்டில்லாத கூலியை, முடிவில்லாத கூலி என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இந்த 4 விஷயத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது இந்த மன்னிப்பை 3 வகையாக நான் பிரிக்கிறேன். இந்த 3 வகையில் நாம் இருக்கிறோமா என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். நம்பர் 1, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெறுவது, மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் எடுத்துக்கொண்டே இருப்பது, தேடிக்கொண்டே இருப்பது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவிற்கு ஆமீன் சொன்ன ஹதீஸை போன்று, யார் ரமலான் மாதத்தை அடைந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர் நாசமாகட்டும். அல்லாஹ்வினுடைய கருணை இந்த மாதம். ரமலானை வழங்கி குர்ஆனை கொடுத்து லைலத்துல் கத்ரை மறைத்து வைத்து 10 மடங்கு நன்மை, 70 மடங்கு நன்மை, 700 மடங்கு நன்மை, முடிவில்லாத நன்மை. என்னிடத்தில் நீங்கள் மீண்டு வாருங்கள், திரும்பி வாருங்கள், நிராசையடைந்து விடாதீர்கள் என்று ஒவ்வொரு வசனத்திலும் அல்லாஹு தஆலா நம்மை அழைத்துக் கொண்டே இருக்கின்றான். நாம் மன்னிப்பை பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் நம்மை விட அல்லாஹ் நமக்காக பேசுகின்றான். என்னுடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை பெறுதல் என்பது மிக நுட்பமான விஷயம். இதில் இந்த 10 நாட்களில் கவனம் செலுத்துங்கள். மன்னிப்பினுடைய 2வது வகை, தயவு செய்து நாம் யாருக்கேனும் துரோகம் செய்திருந்தால், நாம் யாருடைய உள்ளத்தையாவது புண்படுத்தி இருந்தால், நாம் யாருக்காவது பிடிக்காதவர்களாக அவர்களுக்கு நாம் ஏதேனும் கஷ்டங்களை வழங்கி இருந்தால், அல்லாஹுக்காக ஈகோ பார்க்காமல் அவர்களிடத்தில் மன்னிப்பை பெற்று விடுங்கள். 3வது, நாம் பிறரை மன்னித்து விடுவது. அவ்வளவுதான். இந்த 3 மன்னிப்புகளை உன்னிப்பாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெறுவது, மனிதர்களிடத்தில் நாம் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பை பெற்றுக்கொள்வது, பின்பு நாம் பிறரை மன்னித்து விடுவது. இந்த இடத்தை அல்லாஹு தஆலா இப்படி பேசி நமக்கு புரிய வைக்கின்றான். பிறரை மன்னிக்காதவர்கள், பிறரை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்பவர்கள், பிறருடைய பாவங்களை என்னால் மன்னித்து விட முடியாது என்று பேசுபவர்கள், அல்லாஹு தஆலா கேள்வி எழுப்புகின்றான். ரப்பு, நீங்கள் செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்து உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் விட்டுறணும். ஆனால் நீங்கள் மட்டும் பிறர் உங்களுக்கு செய்த அநியாயத்தை, துரோகத்தை, அவர் உங்களிடத்தில் கண்ட குறைகளை நீங்கள் மன்னிக்க மாட்டீர்கள். அல்லாஹு தஆலா கேள்வி எழுப்புறான் குர்ஆன்ல. இந்த 10 நாட்கள், இந்த 10 நாட்கள் இந்த 3 மன்னிப்பை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 20 நாட்கள் நம்மை மாற்றமாக்கி இருக்கின்றது. நம்மிலே இந்த 20 நாட்களுடைய தக்வா உள்ளிறங்கி இருக்கின்றது. நம்முடைய உணர்வு 20 நாட்களுக்கு முன்னால் இருந்தது வேறு, இப்போது வேறு என்று இருக்குமேயானால் நிச்சயமாக நாம் இந்த மன்னிப்பினுடைய விஷயத்தில் மிக கவனத்தோடு வந்தாக வேண்டும். சில ஹதீஸ்களை நான் உங்களுக்கு புரிய வைக்கின்றேன், பாருங்கள். மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, மிக பிரபல்யமான சஹாபி, விபச்சாரம் செய்து விட்டார்கள். நேரா நபி அவர்கள் கிட்ட வந்துட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நான் நாசமாகிவிட்டேன், நான் நாசமாகிவிட்டேன், என்னை நான் அழித்துக் கொண்டேன். என்ன செஞ்சீங்க? நான் விபச்சாரம் செய்து விட்டேன், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த குணத்தை பாருங்கள். நீங்கள் பெண்ணை தவறாக பார்த்து விட்டீர்களா? நபி அவர்கள் கேட்கிறாங்க. அதுதான் விபச்சாரம் சொல்றீங்களா? இச்சையோடு பார்த்து விட்டீர்களா? அந்த சஹாபி மீண்டும் கூறுகிறார், இல்லை அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன். நபி அவர்கள் திருப்பி பேசுறாங்க, ஆபாசமாக உரையாடி விட்டீர்களா? மார்க்கம் அனுமதிக்காத வகை நீங்கள் பேசிவிட்டீர்களா? இல்லை அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன். தவறுதலாக தொட்டு விட்டீர்களா? அந்நிய பெண்ணின் மீது கை வைத்து விட்டீர்களா? நபி அவர்களுடைய அந்த மேன்மை குணம் பாருங்கள். தவறுதலாக தொட்டு விட்டீர்களா அவர்களை?
இல்லை அல்லாஹ்வின் தூதரே, விபச்சாரம் என்று எதற்கு சொல்லுவார்களோ அந்த தவறை, அந்த அநியாயத்தை, நான் பெரும்பாவத்தை செய்துவிட்டேன் என்று சொல்லியதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக கொஞ்சம் நேரம் மௌனமாக இருந்தார்கள். பதிலே சொல்லல், தலையை கீழே போட்டுக் கொண்டார்கள். எந்த ஒரு தண்டனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனுக்குடன் நிறைவேற்றியதே இல்லை. ஏன் ஏன் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு கிடைக்கின்றதா என்று காத்திருப்பார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள், இவர்களை அழைத்து சென்று ரஜ்மை நிறைவேற்றி விடுங்கள், கல்லால் அடித்து கொன்று விடுங்கள். ரஜ்ம் தண்டனை இஸ்லாமிய அடிப்படையில் திருமணமானவர்கள் விபச்சாரம் செய்தால் ரஜ்ம் தண்டனை நிறைவேற்றி விடுங்கள். அப்ப இதே போன்று கல்லடி கொடுக்கப்பட்டு ரஜ்ம் தண்டனை நிறைவேற்றப்படுகின்றது. அந்த நேரத்தில் மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடியாமல், வேதனை தாங்க முடியாமல் ரத்தம் சொட்ட சொட்ட ஓடுகிறார்கள். ஒரு சில சஹாபாக்கள் அவரை சென்று இறுக்கமாக பிடித்தார்கள். பின்பு கல்லால் அடித்து அவருடைய உயிரை கொன்றார்கள். இது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டிய ஒன்று. இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்லப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி திருப்பி கேட்டார்கள், அவர்தான் வேதனை தாங்க முடியாமல் ஓடினாரே, நீங்கள் விட்டிருக்கலாம் அல்லவா, ஏன் பிடித்து அடித்தீர்கள்? நபி அவர்களுடைய உள்ளம் பாருங்கள், நபி அவர்களுடைய குணம் எவ்வளவு மேன்மை குணம் பாருங்கள். நீங்கள் அவரை விட்டிருக்கலாம் தானே, அவர் போயிருப்பார். ஏன் நீங்கள் தண்டனையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எப்போது ஒருவர் வந்து விட்டாரோ அப்போதே அல்லாஹ்வினுடைய மன்னிப்பின் வாசல் திறக்கப்பட்டு விட்டது அவருக்காக. தன்னுடைய குற்றத்தை மறைத்து வைக்காமல் அல்லாஹ்விடத்திலே உண்மையாக வந்து சொல்லிவிட்டாரே, அல்லாஹ்வினுடைய மன்னிப்பின் வாசல் திறக்கப்பட்டு விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு பெண் விபச்சாரம் செய்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன். நபி அவர்கள் எதுவுமே பேசாமல், நீங்கள் செல்லுங்கள், சில நாட்கள் கழித்து வாருங்கள், இவ்வளவுதான் சொன்னாங்க. மீண்டும் அந்த பெண் போனாங்க. கொஞ்ச நாள் கழித்து வந்தார்கள் மீண்டும், அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், ஏற்கனவே உங்ககிட்ட வந்தேன், நீங்க போயிட்டு வர சொன்னீங்க, இப்போது வந்திருக்கிறேன், போய் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க. மீண்டும் அந்த பெண் வந்தார்கள், மறுபடியும் வந்து மூன்றாவது முறை நின்றார்கள். நபி அவர்கள் சொன்னாங்க, போயிட்டு மறுபடியும் வாங்க. விபச்சாரத்தினால் உண்டான குழந்தை வளர ஆரம்பித்து விட்டது. இப்போ 3 மாசம், 4 மாசம், 6 மாசம். மீண்டும் அந்த தாய் வந்தாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இப்போது வந்திருக்கிறேன். நபி அவர்கள் மீண்டும் சொன்னார்கள், போங்க, கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க. மறுபடியும் போனாங்க, மறுபடியும் வந்தாங்க, மறுபடியும் போனாங்க, மறுபடியும் வந்தாங்க. கடைசியில் குழந்தையை பெற்றெடுத்து விட்டார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்னால், வந்ததற்கு பின்னால் நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள், ரஜ்மு செய்து தண்டனையை நிறைவேற்றுங்கள். தண்டனை நிறைவேற்றியதற்கு பின்னால் அந்த தாயினுடைய ஜனாசா கொண்டு வரப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைப்பதற்காக சென்றார்கள். உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள் ரோஷத்தோடு, அல்லாஹ்வின் தூதரே, விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணுக்கா நீங்கள் ஜனாசா தொழ வைக்க செல்கிறீர்கள்? நபி அவர்களுக்கு கடுமையாக கோபம் வந்துவிட்டது. உமரே, யாரை பார்த்து என்ன பேசுகிறீர்? அந்த தாய் தான் செய்த தவறுக்காக அல்லாஹ்விடத்தில் இதுவரைக்கும் கேட்ட தௌபா, மீண்டும் 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 அல்லாஹ்விடத்தில் அழுது உருகிய அந்த உருக்கம், அந்த வருந்துதல், அவர்கள் செய்த தௌபா, உங்களில் தௌபா நன்கு செய்யக்கூடிய 70 நபர்களுக்கு பங்கு வைத்தாலும் இவர்களுடைய தௌபா அல்லாஹ்விடத்தில் உயர்ந்ததாக இருக்கும் என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு போய் ஜனாசாவை தொழ வைத்து அந்த பெண்ணுக்காக துஆவும், அந்த தாய்க்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடினார்கள் என்பதை ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, எப்படி நபி அவர்கள் பாதுகாத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நாங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு நாள் அமர்ந்திருந்தோம். திடீரென்று ஒரு சஹாபி வந்தார், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஹலாக் ஆகிவிட்டேன், நான் நாசமாகிவிட்டேன் என்று கூறினார். என்னங்க நீங்க செஞ்சீங்க? போது அவர் கூறினார், நான் நோன்பாக இருக்கும் நிலையிலேயே என் மனைவியிடத்தில் இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டேன், நான் நாசமாகி விட்டேன், என்னால் இருக்க முடியல, நான் இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டேன்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 மாசம் நோன்பு வைங்க போங்க. அவர் சொன்னார், 2 மாசம் நோன்பு வைக்கக்கூடிய அளவுக்கு என்னிடத்தில் சக்தி இல்லை. சரி, ஏழைகளுக்கு உணவளித்து விடுங்கள். வசதி இல்லை. ஏழைகளுக்கு உணவளிக்கும் அடிப்படையில் என்கிட்ட வசதி இல்லை அவர் கூறினார். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி ஒரு 3 நோன்பு வைங்க. அதுவும் என்னால முடியாது. 3 நோன்பு தொடர்ந்து வைக்கிற அளவுக்கு என்கிட்ட சக்தி இல்லை. அப்படியே அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு கூடை நிறைய பேரிச்சப்பழம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பேரிச்சப்பழத்தை கொடுத்து ஏழை எளியவர்களுக்கு இதை சதகா செய்து விடுங்கள் அப்படின்னாங்க. அந்த சஹாபி சொன்னார், இருக்கக்கூடிய ஏழைகளிலேயே நான் தான் அளவுக்கு அதிகமான ஏழை. இந்த பேரித்த பழத்திற்கு முழு தகுதியானவன் நான் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடவாய்ப்பல் தெரியும் அளவிற்கு சிரித்துவிட்டு எடுத்து செல்லுங்கள் என்று கூறிவிட்டார்கள். ஏனைய எல்லா ஹதீஸ்களிலும் இன்னார் 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 என்று பெயரோடு வந்திருக்கும் போது இவருடைய ஏன் இது ஒரு மைனஸ் பாயிண்ட், பிளஸ் பாயிண்டா இருந்தா பேரை சொல்லிடுவாங்க சஹாபாக்கள். மைனஸ் பாயிண்ட், இந்த நேரத்தில் ஒரு மைனஸ் சொல்லி டீகிரேட் பண்ணக்கூடாது யாரையும். எவ்வளவு அழகான ஸ்கில் பாருங்க, நபி அவர்கள் கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட இல்ம். எப்போதும் பிறருடைய கண்ணியத்தில் விளையாடுவதில்லை, பிறருடைய மதிப்பில் விளையாடுவதில்லை. ஹதீஸில் பதிவு செய்தார்கள், ஒரு மனிதர் வந்தார், அவ்வளவுதான். அந்த மனிதர் யார் என்று இப்போதும் தெரியாது, 1400 ஆண்டுகளாக யாருக்கும் தெரியாது, இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் தெரியாது. ஆனால் அந்த ஹதீஸ் உயிரோடு இருக்கும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இடத்தில் உன்னிப்பாக நாம் பார்க்க வேண்டிய முதல் விஷயம் மன்னிப்பு, மன்னிப்பு, மன்னிப்பு. அல்லாஹ்விடத்தில் தௌபாவில் மன்றாடுவது, சுஜூதில் விழுவது, கண்ணீர் சிந்துவது, கதறுவது. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், தஹஜ்ஜுடைய நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதென்பது, அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவது என்பது குறிப்பார்த்து இலக்கு தவறாமல் நீங்கள் விடக்கூடிய அம்பை போன்றதாகும் என்று கூறினார்கள். எனவே தௌபா, மன்னிப்பு முதலாவதாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முதல் அமல் நாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெற்றாக வேண்டும். பின்பு பிறரிடத்தில் நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, பிறரை நாம் மன்னித்து விட வேண்டும். இது ரமலான் நமக்கு கொடுத்த தாக்கம் என்றால் இன்ஷா அல்லாஹ் இதை நடைமுறைப்படுத்துங்கள். நம்பர் 1. இரண்டாவது அமல் என்ன? நாம் தூரமாக இருக்கக்கூடிய அமல் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் ஒரு நாள் வயிறு நிரம்ப சாப்பிட ஆசைப்படுகின்றேன், ஒரு நாள் பசியோடு இருக்க நாடுகின்றேன். நான் எப்போது பசியோடு இருக்கின்றேனோ அன்று அல்லாஹ்வை அளவுக்கு அதிகமாக நினைப்பேன். நான் என்று சாப்பிடுகிறேனோ அன்று அல்லாஹ்விற்கு அளவுக்கு அதிகமாக நன்றி செலுத்துவேன். இரவு நேரங்களில் விடிய விடிய தொழுது கால் வீங்கி கால் வெடித்து இந்த நிலையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பதில், அஃபலா அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? நன்றி செலுத்துதல் என்பது வெறுமனே அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவது மாத்திரம் அல்ல. தொழுவது அல்லாஹுக்கு நன்றி செலுத்துதல், குர்ஆனை ஓதுதல் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துதல், அதன்படி நடத்தல், அதன்படி வாழுதல், பிறருக்கு சதகா செய்தல், இவையெல்லாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துதலாகும். எனவே இப்போது 2.25 மணி ஜமாத் தொழுகை நடை ஆரம்பமாகும் வரைக்கும் இந்த நேரம் நமக்கிடையில் இருக்கக்கூடிய இந்த 2.5-3 மணி நேரம் முழுக்க முழுக்க அல்லாஹ்விடத்தில் ஏதேனும் ஒரு இபாதத்தில் ஈடுபடுங்கள். குர்ஆனை ஓதுங்க. உங்களுக்கு குர்ஆன் ஓதுவது சலிப்பு தட்டினால் 2 ரக்காத்துகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் தொழுங்கள், அல்லது ஸலவாத்தை ஓதுங்கள், ذிக்ர் செய்யுங்கள். ஏதோ ஒரு நன்மையான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டே இருங்கள். இப்படி ஒரு நேரம் கடந்து விடக்கூடாது. வெட்டியாக வீணாக கழித்து அந்த நேரம் வீணாகி விடக்கூடாது. பின்பு சஹருடைய நேரம் வந்துவிட்டால் அல்லாஹ்விடத்தில் அளவுக்கு அதிகமாக பாவ மன்னிப்பை தேடுங்கள். அளவுக்கு அதிகமாக. வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். அல்லாஹ் தஆலா முஃமின்களை பற்றி பேசுகின்றான். சஹரிலே அவர்கள் என்னிடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவார்கள். சஹருடைய நேரம், தஹஜ்ஜுடைய நேரம், அல்லாஹ் தஆலா இறங்கி வரக்கூடிய நேரம். நமக்காக 2 கைகளை விரித்துக் கொண்டு மேலிருந்து இறங்கி வந்து, அடியார்கள் யாரேனும் கேட்பவர்கள் இருக்கிறீர்களா? நான் அவர்களுக்கு கொடுக்கின்றேன். என்னை அழைப்பவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா? அவர்களுக்கு நான் பதிலளிக்கின்றேன்
என்னிடத்தில் பாவ மன்னிப்பை தேடுபவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா, அவர்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா பேசி இருக்கக்கூடிய ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மன்னிப்பை பெறுவதற்கு அடுத்ததாக அல்லாஹ்விற்கு அளவுக்கு அதிகமாக நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்துதல் மிகப்பெரிய விஷயம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக தெளிவாக நன்றி செலுத்தினார்கள். எறும்பினுடைய சத்தம் தங்களுக்கு கேட்டது. எறும்பு பேசிய சத்தம் தங்களுக்கு கேட்டதும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரித்துவிட்டு கூறிய வார்த்தை, லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், என் ரப் என்னை சோதிக்கின்றான், நான் அவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேனா அல்லது நன்றி கொன்றவனாக இருக்கின்றேனா, நான் அவனுக்கு யார் என்பதை என் ரப்புல் ஆலமீன் சோதிக்கின்றான் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த மகத்தான செல்வம், மகத்தான ஆட்சி அதிகாரம், இவ்வளவு பிரம்மாண்டமான ஆட்சி அதிகாரம் ஒரு நாளும் அல்லாஹ்வை மறக்கடிக்கக்கூடிய நிலையில் அவர்களை ஆக்கவில்லை. காலம் முழுவதும் நன்றி உள்ள அடியார்களாக இருந்தார்கள் என்பதை குர்ஆனில் இருந்து நம்மால் பெற்றுக்கொள்ள முடியக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. இது இரண்டாவது. பின்பு மூன்றாவது, இந்த 10 நாட்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் என்ற அமல்களை கொண்டு அலங்கரித்திருக்கிறார்கள். இஅ்திகாஃப், அல்லாஹ்விடத்தில் வந்து, யா அல்லாஹ், என் உலகத்தினுடைய உறவை நான் துண்டித்து விட்டேன், உன்னுடைய உறவை வலுப்படுத்துவதற்காக நான் வந்திருக்கின்றேன், எனக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை, நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும், நீ என்னை மன்னித்தாக வேண்டும், உன்னிடத்திலே நான் வந்துவிட்டேன், உனக்காக, உன் மன்னிப்பை பெறுவதற்காக, நாளை மறுமை நாளையில் உன்னுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக நான் வந்துவிட்டேன் என்ற இந்த இஅ்திகாஃப் என்ற அமல் இந்த 10 நாட்களில் மிகப்பெரிய அமல். முடிந்தால் 10 நாட்களும் இருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான சுன்னா இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் இருக்காமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களும் இஅ்திகாஃபில் இருப்பார்கள். மனைவிமார்களும் இருந்தாங்க இஅ்திகாஃப்ல. இப்போ உலக வேலை, உலக விஷயங்கள் ஒட்டுமொத்தத்தையும் ஓரமாக வைத்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்ததை போன்று இந்த 10 நாட்களில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான மூன்றாவது அமல் இஅ்திகாஃப். இஅ்திகாஃப் மிக முக்கியமான நோக்கம் இஅ்திகாஃபில் லைலத்துல் கத்ரை அடைவது. லைலத்துல் கத்ர் எங்கே, எப்போது யாருக்கும் தெரியாது, யாருக்கும் அது புரியாது. லைலத்துல் கத்ரை அடைவதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 நாட்களும் பள்ளிவாசலிலே இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வெளியே வந்தார்கள். 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சண்டையை பார்த்ததற்கு பின்னால் நபி அவர்கள் இப்படி கூறினார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் வந்து ரமலானுடைய ஒற்றைப்படை இரவுகளில் எது லைலத்துல் கத்ர் என்பதை எனக்கு கூறினார்கள். 21, 23, 25, 27, 29 எது லைலத்துல் கத்ர், மகத்தான அந்த இரவு எது என்பதை எனக்கு நபி அவர்கள் கூறினார்கள். நான் அந்த சுப செய்தியை உங்களிடத்தில் சொல்வதற்காக வந்து கொண்டிருந்தேன். ஆனால் நீங்கள் இருவர் சண்டை போட்டுக் கொண்டிருந்ததை பார்த்து அல்லாஹு தஆலா என் நினைவில் இருந்து அதை மறக்கடிக்க செய்து விட்டான். இப்போ என்ன கட்டளை? ஒற்றைப்படையில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான். எதுன்னு தெரியல. இந்த விஷயம், இந்த செய்தி மிக ஆழமான நுட்பமான ஒரு செய்தியை நமக்கு புரிய வைக்கின்றது. அல்லாஹு தஆலா எப்போதுமே இச்சமூகத்தின் மீது அருள் வளத்தை சொரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். ஆனால் அடியார்களாகவே அந்த அருள் வளத்தை துச்சமாக தூக்கி வீசுகின்றார்கள். எப்படி? சண்டை சச்சரவின் மூலம், சர்ச்சைகளின் மூலம், கருத்து வேறுபாடுகளின் மூலம், சண்டை சச்சரவுகளை கொண்டு ஒற்றுமையை சிதைத்துக் கொண்டு இருப்பதின் மூலமாக. நன்கு புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம்மிடத்திலிருந்து பறிக்கப்படும். எதை அல்லாஹு தஆலா அருளாக வழங்குகின்றானோ, எதை அல்லாஹு தஆலா அருளாக தருகின்றானோ, இந்த அருளை அல்லாஹு தஆலா மீண்டும் எடுத்துக் கொள்வான். எப்போ? ஒற்றுமையை இச்சமூகம் சிதைக்கும் போது, ஒற்றுமையை இந்த சமூகம் சீர்குலைக்கும் போது. இந்த லைலத்துல் கத்ருடைய ஹதீஸ் நமக்கு மிக தெளிவான இந்த பாடத்தை கொடுக்கின்றது. அல்லாஹு தஆலா கொடுத்த அருள் லைலத்துல் கத்ர் என்று என்பதை புரிந்து கொள்வதற்காக. அல்லாஹு தஆலா கொடுத்த மிகப்பெரிய ரஹ்மத். ஆனால் 2 நபர்களுடைய சண்டை,
இரண்டு நபர்களுடைய அந்த சர்ச்சை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவிலிருந்து லைலத்துல் கத்ரை எடுத்து விட்டான். இப்போ என்ன பிரச்சனை? 10 நாளும் நீங்க உட்காருங்க. லைலத்துல் கத்ர் உங்களுக்கு தேவையா? அல்லாஹ்வினுடைய அந்த அருள் வேண்டுமானால் 10 நாட்களும் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், அப்போதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஈஸியாலாம் நான் கொடுத்துற மாட்டேன். அப்படி ஈஸியாக என்னுடைய அருளை மீண்டும் மீண்டும் கொடுக்கிறதுனால தானே அந்த மதிப்பை, அந்த நுட்பத்தை, அந்த மகத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் உங்களுக்குள்ளாக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். முஸ்லிம்களை இவர்களே வேறறுத்து, இங்கிருந்து அவர்கள் இல்லை, அங்கிருந்து இவர்கள் இல்லை என்று ஒதுக்கிக் கொள்ளக்கூடிய தொனியில் இருப்பது அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை நம்மை விட்டு தூரமாக்கி கொண்டிருக்கும் என்பதற்கான சான்று லைலத்துல் கத்ரிலே அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து இந்த ஹதீஸிலே நமக்கு புரிய வைத்திருக்கின்றான். பின்பு நான்காவது விஷயம் பொறுமை. அதை மன்னிப்பினுடைய அல்லாஹ்விடத்திலே அளப்பெரிய இடத்தில் இருப்பதிலே பொறுமை. அந்த 4 நான் ஒன்றை சொல்லி இருக்கிறேன். இப்போது பொறுமை என்பதற்கு ஒரு புரிதலை நான் கூறுகின்றேன். பொறுமை அப்படின்னா எப்போ பொறுமை அப்படின்னா, இஸ்லாம் எது மாதிரி வாழ சொல்லி இருக்கின்றதோ அது மாதிரி நீங்கள் வாழும் போது, நல்லா விளங்கிக்கணும், அது மாதிரி நீங்கள் வாழும் போது அப்போது உங்களுக்கு ஏற்படுமே சிரமம், அதன் மீது ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் சகிப்பது, இது பொறுமை. இதற்கு பேர் பொறுமை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, 5வது மிக முக்கியமான இந்த நாட்களிலே நீங்கள் ஈடுபட வேண்டியது துஆ. யார் அல்லாஹ்விடத்தில் மேற்கொள்கிறார்களோ அவர்கள் பெருமையிலிருந்து நீங்கியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். துஆ என்பது கட்டாய கடமை. இது ஒன்றும் மனிதர்களுடைய உரிமை அல்ல. நாம் கடமையில் இருக்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் கேட்டாக வேண்டும், ஒவ்வொன்றுக்கும் கேட்க வேண்டும். ஏன் இப்படி சொன்னாங்க அப்ப நபி அவர்கள்? செருப்பு வார் அருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று ஏன் கூறினார்கள்? ஆனா கேட்கறது இல்லையே நம்ம. நீங்கள் எதை அற்பமாக கருதுகிறீர்களோ அதுவும், நீங்கள் எதை பிரம்மாண்டமாக நினைக்கிறீர்களோ அதுவும் அல்லாஹ்விடத்தில் தான் நீங்கள் கேட்க வேண்டும். நீங்களாக அதை செய்து கொள்ள முடியாது. செருப்பு பிஞ்சு போச்சுன்னா நீங்களா போய் வாங்கிக்கிறீங்க, அல்லாஹ் கிட்ட கேட்கறது இல்லை. இப்ப என்ன நினைத்து கொண்டீர்கள் நீங்கள்? இதெல்லாம் நம்மளாலே செஞ்சுக்க முடியும். இப்ப எதை உங்களால் செய்ய முடியாதோ அப்போ மட்டும் கையேந்துகிறீர்கள். இது லாஜிக் இல்லையே, இது மோசடி, இது ஒரு துரோகம். தன்னால் செய்ய முடிந்ததையெல்லாம் தன்னாக செய்துவிட்டு எது தங்களுக்கு சாத்தியமில்லை என்பது போல் தெரிகிறதோ, எது தங்களுக்கு எட்டாக்கனியாக தெரிகின்றதோ இதை மாத்திரம் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறோம். இது துஆ இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனாலதான் இதை புரிவதற்காகத்தான் ஒவ்வொரு விஷயத்திற்கும் துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள். சிறுநீர் கழிக்க செல்லும் போது துஆ. ஏன் துஆ ஓதலனா நமக்கு சிறுநீர் வராதா? இல்ல நம்மளால சிறுநீர் கழிக்க போக முடியாதா? ஏன் சொல்லிக் கொடுத்தார்கள் துஆ? அதுவும் அல்லாஹ்வினுடைய அருள். அல்லாஹ் நாடினால் மாத்திரம்தான் உங்களால் இதை சரியாக செய்ய முடியும். மீண்டும் நீங்கள் அங்கிருந்து வெளியே வருவதும் அல்லாஹ்வினுடைய அருள். நீங்கள் ஆடை அணிவது அல்லாஹ்வினுடைய அருள். நீங்கள் சாப்பிடுவது அல்லாஹ்வினுடைய அருள். நீங்கள் பள்ளிவாசலுக்குள் நுழைவது ரப்புல் ஆலமீனுடைய அருள். இங்கிருந்து வெளியே போவது ரப்புல் ஆலமீனுடைய அருள். வீட்டிற்குள் நுழைவது, வெளியே வருவது, தூங்குவது, மீண்டும் எழுவது, அத்தனையும் ரப்புல் ஆலமீனுடைய அருள். துஆ செய்து கொண்டே இருங்கள், துஆவை கேட்டுக்கொண்டே இருங்கள். இதற்குத்தான் கேட்க வேண்டும், இதற்காக கேட்கக்கூடாது. ஹலாலான அத்துணை விஷயங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போது நான் சொன்ன இந்த 5 அமல்களையும் நீங்கள் இரவு நேரத்திலே மாங்கு என்று செய்யலாம். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருப்பது, அல்லாஹ்விடத்தில் மன்றாடிக்கொண்டே இருப்பது, அல்லாஹுக்கு ஷுக்ர் நன்றி கடனை செலுத்திக் கொண்டே இருப்பது, இஅ்திகாஃபில் இருப்பது, பொறுமையோடு இருப்பது, பின்பு நீங்கள் துஆவை மேற்கொள்வது. இந்த பொறுமை என்பது ஏதோ ஒரு நேரத்தில் அல்ல, அது முழு வாழ்க்கைக்கான ஒரு மிகப்பெரிய சக்கரம். எல்லா நிலையிலும் எல்லா காலங்களிலும் இருப்பது. 6வது மிகப்பெரிய அமல், இரவிலே முடிந்தால் செய்யுங்கள், இல்லாவிட்டால் பகலை இப்படி ஆக்கிக் கொள்ளுங்கள், தினம் சதகா செய்யுங்கள். சதகா செய்யாத தினங்கள் இருக்கவே கூடாது நம்முடைய வாழ்நாளில், அறவே கூடாது. எப்படியெல்லாம் உங்களால் முடியுமோ அப்படியெல்லாம் சதகா செய்யுங்கள்.
எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுத்து கொண்டே இருங்கள். தங்களுக்கு போதும் என்பதை வைத்துக் கொண்டு மீதம் இருப்பதை எல்லாம் எடுத்து எடுத்து கொடுங்கள். வாரி வாரி வழங்குங்கள். அல்லாஹ்விடத்தில் இதற்கான மிகப்பெரிய மதிப்பு இருக்கின்றது, மிகப்பெரிய மதிப்பு. அல்லாஹு தஆலா இதை இப்படி பேசுகின்றான். அல்லாஹுடைய பாதையில் எதை நீங்கள் எப்படி கொடுக்கின்றீர்களோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பைசாவும் ரப்புல் ஆலமீன் அதை கடனாக நினைக்கின்றான். யோசிச்சு பாருங்க, நாம் யாரிடத்திலாவது கடனாக பெற்றால் அதை உடனே திருப்பி தந்தாக வேண்டும் என்ற மனநிலை இருக்குமா இல்லையா? நேர்த்தியாக கடன் பெறுபவர்கள், திரும்ப செலுத்திவிட வேண்டும் என்ற நிலையில் கடனை பெறுபவர்கள் உடனே கொடுத்து விட வேண்டும் என்ற மனநிலை இருக்கும். ரப்புல் ஆலமீன் பேசுறான், நாம் கொடுக்கக்கூடிய சதகாக்கள், நாம் கொடுக்கக்கூடிய ஜகாத்துகள், நாம் கொடுக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய பாதையில் செய்யக்கூடிய செலவினங்கள் ஒட்டுமொத்தமும் அல்லாஹ் இதை கடனாக பார்க்கிறானாம். அப்படி என்றால் இம்மையிலும் மறுமையிலும் இதை இரட்டிப்பாக்கி திருப்ப தர இருக்கின்றான். நீங்கள் சதகா செய்யும் போதெல்லாம் ஐயோ நம்மளுடைய பாக்கெட்ல இருந்து காசு போகுதே என்னாகும் என்ற சிந்தனை வந்தால் இது அல்லாஹ்வுடைய சிந்தனை அல்ல, இது ஷைத்தானுடைய சிந்தனை. தனக்கு இல்லாவிட்டாலும் எடுத்து கொடு, நாளை ரப்பு உனக்கு கொடுப்பான் என்ற சிந்தனை வந்தால் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை விசாலப்படுத்த விரும்புகின்றான். உங்களுடைய உள்ளத்தை பணத்தின் மீது டிபெண்ட் பண்ணாமல் உயர்ந்த ரப்புல் ஆலமீனின் மீது டிபெண்ட் பண்ண வைக்கின்றான் என்று பொருள். அல்லாஹு தஆலா பேசுகின்றான், என் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். பறவைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் காட்டுறாங்க. அதிகாலை பறவைகள் ஒவ்வொன்றும் தங்களுடைய கூடுகளில் இருந்து கிளம்பி செல்லும் போது வயிறு காலியாக செல்கின்றது. அந்த பறவைகளுக்கென்று ஷாப்பிங் மால் கிடையாது, அந்த பறவைகளுக்கென்று பேங்க் கிடையாது, வெறும் வயிறோடு செல்கின்றது. திரும்பி மாலை நேரத்தில் வரும்போது வயிறு நிரம்ப வருகின்றது. யாரின் மீது நம்பிக்கை? ரப்பின் மீது நம்பிக்கை. நாளைய ரிஸ்க் ரப்பு கொடுப்பான், நாள் அன்னைக்கு ரிஸ்க் ரப்பு கொடுப்பான். வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அந்த உயிரினத்துக்கான ரிஸ்கினுடைய பொறுப்பு அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அவன் கொடுப்பான், அவ்வளவுதான். எனவே சதகா தயவு செய்து சலிப்பில்லாமல் செய்யுங்கள். தினம் தினம் சதகா கேட்பவர்கள் வருகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ், செய்து கொண்டே இருங்கள், செய்து கொண்டே இருங்கள். சிலர் வக்துக்கு வக்து வருவார்கள், அல்ஹம்துலில்லாஹ், துஹருக்கு தான் நாம் கொடுத்தோம், அசருக்கு தர வேண்டுமா, அசருக்கும் கொடுங்கள். மகரிபுக்கு யாரேனும் வருவார்கள், மகரிபுக்கும் கொடுங்கள். என்ன உள்ளதோ அதை எடுத்து கொடுங்கள். அல்லாஹ் அதை விசாலப்படுத்திக் கொண்டே இருப்பான். வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு. அல்லாஹ்வினுடைய வாக்கு குர்ஆனில், யார் அல்லாஹ்வினுடைய பாதையில் சதகா செய்கிறார்களோ அதை அவருக்கே நாம் திருப்பி கொடுப்போம். இதை நம்புங்கள், அவருக்கே அதை நாம் திருப்பி கொடுப்போம். சதகா செய்பவர்களுடைய உதாரணம் விவசாய நிலத்தை, விவசாய பயிரை அல்லாஹ் தஆலா உதாரணம் காட்டுகின்றான். ஒரு நெல்மணியை நீங்கள் விதைக்கிறீர்கள், அது 7 கதிர்களை முளைப்பிக்கின்றது. ஒவ்வொரு முளைப்பித்த கதிர்களிலும் 100 நெல்மணிகள் இருக்கின்றது. ஒரு நெல்மணி 700 நெல்மணிகளை அதிகப்படியாக உங்களுக்கு ரெட்டிப்பாக்கி தந்ததை போன்று அல்லாஹு தாலாவும் உங்களுடைய 1 ரூபாயை 700ஆக, 7000ஆக, 7 லட்சமாக அல்லாஹு தாலா எடுத்து தருவான். நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது வையுங்கள். வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹு தஆலா விசாலமானவன், அனைத்தையும் அறிந்தவன். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு மிக உன்னிப்பான வரலாறு. குர்ஆனுடைய வசனம் இப்படி இறக்கினான் அல்லாஹு தஆலா, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்புவதை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யாத வரையிலும் நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்கள் விரும்புகின்றவற்றை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யாத வரையில் நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த வசனம் இறங்கியதும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் 600 பேரித்த மரங்கள் இருந்தது. 600 பேரிச்ச மரம், 1 இல்ல 2 இல்ல, மிக செழிப்பான தோட்டம். அந்த தோட்டத்திற்கு நடுவே கிணறும் இருந்தது. இந்த ஆயத்து இறங்கினதுமே இந்த தோட்டத்தை எடுத்துக்கிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தாங்க. அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய சொத்துக்களிலேயே மிக விருப்பமான செல்வம் இதுதான். 600 மடங்கு
600 பேரித்த மரங்கள் இருக்கக்கூடிய இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வினுடைய பாதையில் சதகா செய்து விடுகின்றேன். அந்த தோட்டத்துக்கு பேர் பைருஹா தோட்டம். இன்றும் நீங்கள் மதீனாவிற்கு சென்றால் மதீனாவினுடைய அந்த கேட்ல நம்பர் போட்டிருப்பாங்க. இதில் 22வது நம்பர்ல போய் பாருங்க, மூடி வச்சிருப்பாங்க. 22வது நம்பர் கேட். அந்த 22வது நம்பர் மூடி போட்டு வச்சிருப்பாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோட்டத்திற்குள் இருந்த அந்த கிணறு, அந்த கிணறை நம்பர் 22ல இன்னைக்கும் நீங்கள் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சதகாவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டும் போதெல்லாம் தங்களுடைய தீனார்களையும் திர்ஹங்களையும் கணக்கு பார்க்காமல் மூட்டை மூட்டையாக கொண்டு வந்த நபி அவர்களுடைய மடியிலே கொட்டுவார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ஒரு நேரத்தில் ஒரு ஊர் மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் என்று சொன்னதும் அந்த ஊர் மக்களுக்காக தங்களுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் செலவு செய்து ஒரு கிணறை தோண்டி கொடுத்தார்கள். அந்த கிணறில் இருந்து வந்த தண்ணீரில் பேரித்த மரங்கள் நட்டப்பட்டது. பின்பு அந்த மரங்கள் இன்னும் அதிகமானது. காலங்கள் கழிந்தது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்திற்கு பின்னால் வந்தவர்கள் அந்த பேரித்த மரங்களினுடைய இன்னும் அதிகமாக்கினார்கள். பின்பு அதிலிருந்து மதீனாவினுடைய கட்டடங்கள், மதீனாவினுடைய பைத்துல் மாலுக்கு செலவுக்கு சென்று கொண்டிருந்தது. இன்றும் அந்த தோட்டம், அந்த கிணறு உள்ளது. இந்த கணக்கை இன்றும் சவுதி அரசாங்கம் உஸ்மான் இப்னு அஃபான் என்ற பெயரிலே அக்கவுண்ட் போட்டு வைத்திருக்கிறது. இன்னைக்கும் நீங்கள் நம்புவீர்களா? 1400 வருஷத்திற்கு முன்னாடி தோண்டிய ஒரு சஹாபி, ஒரு சொர்க்கவாசி சஹாபி, அவர்களுடைய பேரில் இன்றும் சவுதியினுடைய பேங்க் அக்கவுண்டில் உஸ்மான் என்ற பெயரில் ரலியல்லாஹு அன்ஹு பேங்க் அக்கவுண்ட் உள்ளது என்றால் எவ்வளவு பெரிய விஷயம் இது. சதகத்துன் ஜாரியா. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரமலானுடைய கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புயல் காற்று வீசுவதை விட அளவுக்கு அதிகமாக சதகா செய்வார்கள். புயல் காற்று எவ்வளவு வேகமாக வீசுமோ அதை விட வேகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தான தர்மங்கள் இருக்கும் என்று சஹாபாக்கள் கூறுவதை நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த 6 அமல்களை உன்னிப்பாக இந்த 10 நாட்களில் கவனம் செலுத்துங்கள். இந்த 6 அமல்களுக்குள்ளாக ஒட்டுமொத்த அமல்களும் அதற்குள்ளாகவே இருக்கின்றது. எனவே இந்த விஷயத்தில் நாம் உன்னிப்பாக கவனம் செலுத்தி இருக்கக்கூடிய இந்த 10 நாட்களை மிகுந்த கவனத்தோடு எந்த பாவங்களும் நம்முடைய பகலிலோ அல்லது இரவிலோ நம்முடைய நோன்பிலோ கலந்து விடாமல் முழுக்க அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி நன்மையை எடுத்துக்கொள்ள சொன்னார்களோ அதன் அடிப்படையில் எடுத்துக்கொண்டு நம்முடைய ரமலானை பியூரிஃபையான ரமலானாக, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெற்ற ரமலானாக, அல்லாஹ்விடத்திலே நமக்கு சொர்க்கத்தை சிபாரிசு செய்யக்கூடிய நோன்பாக, சிபாரிசு செய்யக்கூடிய இரவு தொழுகையாக பெறக்கூடிய அடியார்களுடைய ஜமாத்தில் அல்லாஹு தஆலா நம் அத்தனை நபர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. குறிப்பாக போருடைய பதட்டம் தீவிரம் அடைந்து கொண்டே வருகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, துஆக்களில் எப்போதும் நாம் சொல்வதுண்டு, பாவ மன்னிப்பை தேடியதற்கு பின்னால் சுயநலமாக நமக்காக நம் குடும்பத்தாருக்காக மாத்திரம் துஆ செய்யாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்காகவும் துஆ செய்யுங்கள். ஒட்டுமொத்த நான் முஸ்லிம்களுடைய ஹிதாயத்துக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள். இங்கு இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட சொந்த பந்தங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள், எத்தனையோ நபர்கள் வெளிநாடுகளிலே, கல்ஃப் கண்ட்ரிகளிலே தங்களுடைய குடும்பத்திற்காக வேலைக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பலதரப்பட்ட சூழலில் சிலர் சேஃபாக இருக்கிறார்கள், சிலர் வேலை இல்லாமல் அமர்ந்திருக்கிறார்கள், சிலர் ஹவுஸ் அரெஸ்டாக இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த நபர்களில் யாரெல்லாம் சிரமத்திற்குள்ளாகி இருக்கிறார்களோ ஒட்டுமொத்த சிரமங்களையும் அல்லாஹு தஆலா லேசாக்க போதுமானவனாக இருக்கின்றான். எனவே தங்களுடைய தஹஜ்ஜுடைய துஆக்களில், தங்களுடைய அத்தஹியாத்துடைய துஆக்களில்
தங்களுடைய சுஜூதுடைய துஆக்களில் ஒட்டுமொத்த நபர்களுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே துஆவை செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா எல்லாவற்றுக்கும் போதுமானவனாக இருக்கின்றான். முஸ்லிம்களுடைய கண்ணியத்திற்கு அல்லாஹ் தஆலா போதுமானவன். முஸ்லிம்களை அல்லாஹ் தஆலா வெற்றி பெறச் செய்வானாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை நம்மிடத்திலே அல்லாஹ் தஆலா திருப்பி தருவானாக. யாரெல்லாம் இங்கிருந்து அங்கு சென்றிருக்கிறார்களோ அவர்களுடைய சிரமங்கள் நீக்கப்பட்டு அவர்கள் யதார்த்த நிலைக்கு திரும்பக்கூடிய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு திருப்பி தருவானாக. யாரெல்லாம் சொந்த பந்தங்களை பிரிந்து வாடிக்கொண்டிருக்கிறார்களோ அவரவர்களுடைய குடும்பத்தார்களை அவரவர்களிடத்திலே பத்திரமாக அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து சேர்ப்பானாக என்ற இந்த எல்லா துஆக்களையும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருங்கள். அல்லாஹ் போதுமானவன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக